நல்ல பெரியோர்களே, விடுதலை பார்வைக்கு அன்புடன் அழைக்கிறோம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை இடம்பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டு தேர்தல் தோல்வி பயம் பிடித்து ஆட்டத் தொடங்கிவிட்டது. தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகார எல்லைகளை மீறி பல்வேறு அதீத நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. முதலில் மாவட்ட அளவில் ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் போன்றவர்களை திட்டமிட்டே மாற்றினார்கள். தமிழ்நாட்டின் டிஜிபியை மாற்றினார்கள். நேற்று 8/4/2026 தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரையும் டிஜிபிகளில் மற்றொருவரையும் மாற்றியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் யாரையும் மாற்றலாம், மக்களை ஏமாற்ற முடியாது. ஏப்ரல் 23 மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. 23 வயதில் மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன், ஓராண்டு காலம் நெஞ்சுரத்தோடு சிறையில் இருந்தவன், கொடுஞ்சிறையின் கொடுமைக்கே பயப்படாதவன் நான். இந்த கரோனாக்களுக்கெல்லாம் பயப்பட போகிறேனா? மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனோ பயப்படுகிறவனோ அல்ல இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பழனிசாமியின் கீழ்த்தரமான பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. நமது போடிநாயக்கனூர் தொகுதி வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பண்பாளர், அமைதியானவர், யாரையும் எடுத்தெறிந்து பேசத் தெரியாதவர். எங்களது பாசம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. எந்த நிலையிலும் எங்களை அண்ணன் என்றுதான் அழைப்பார்கள். அவர் ஒரு கொள்கை தங்கம். இன்றைய சூழ்நிலையை புரிந்து கொண்டிருக்கிறார். மனம் வெறுத்து எது கொள்கை கூட்டணியோ அங்குதான் எனக்கு வேலை என்று மதிப்பிற்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அணிக்கு வந்தார்கள். பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் யார் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே அவர் இருக்கிறார். அவருடைய பொது வாழ்வையே முடித்து விட்டோம் என்று சிலர் கனவு கண்டார்கள். இல்லை, இதுதான் அவருக்கு சிறந்த ஒரு வாய்ப்பு என்கின்ற அளவுக்கு சரியான முடிவை எடுத்திருக்கிறார்கள். கொள்கையை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள். வெற்றி வீரர் நமது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு வெற்றி பெறப் போகிறார். அவருக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் என தாய் கழகத்தின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் நமது ஆசிரியர் அவர்கள். நுணலும் தன் வாயால் கெடும் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. மதுரை தெற்கு பாஜக வேட்பாளரான ராம ஸ்ரீனிவாசன் என்பவர் தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்த பிறகு அவருக்கு துணையாக இருந்த மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அளித்த பேட்டியின் போது, பாஜக இங்கு ஆட்சியில் அமர்ந்தால்தான் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயில்கள் வரும், இல்லையென்றால் என்று மிரட்டும் பாணியில் பேசியுள்ளார். இது பற்றிய பல்வேறு செய்திகள் தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரோ அல்லது அமைச்சரோ பதவியேற்கும் போது விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் பொதுவானவராக செயல்படுவேன் என்றுதான் உறுதிமொழி ஏற்கிறார்கள். மக்களாட்சியில் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவது என்பது அரசின் கடமையே தவிர அது வாக்காளர்களுக்கு அளிக்கப்படும் சலுகை அல்ல. அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் பதவியில் இருப்பவர்கள் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான சேவையை வழங்க கடமைப்பட்டவர்கள். மாறாக சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு பாரபட்சமாக பேசுவது முழுக்க முழுக்க பச்சை பாசிசமாகும். மதுரைக்கு இப்படி வந்து கூறியிருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். மதுரை மற்றும் கோவை வாக்காளர்கள் பாஜக வேட்பாளர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பார்கள். நுணலும் தன் வாயால் கெடும் என்பார்களே, அது இதுதான் என்று இன்றைய விடுதலை தலையங்கம் தீட்டியுள்ளது. அதிமுக பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சகட்டம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். கல்பாக்கத்தில் அமைக்க உள்ள ஈநுழை திட்டத்தை கைவிட வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தனி நீதிபதி பிறப்பித்த அனைத்து உத்தரவுகளுக்கும் இடைக்கால தடை விதித்துள்ளது. தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் மறைமுக உடன்பாடு, திரிணாமுல் காங்கிரஸ் பகிரங்க குற்றச்சாட்டு. சொன்னதை செய்யாத அணி பாஜக கூட்டணி. சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்த அணி திமுக கூட்டணி. 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம். திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வந்தவுடன் இத்திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். விருதுநகர் தேர்தல் பரப்புரையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கல்வியில் கல்லூரிகளில்
வழங்கப்பட்டு வந்த 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் பட்டப்படிப்புகள் வரும் 2026-27 கல்வியாண்டு முதல் நிறுத்தப்படுவதாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தொகுதி மறுவரை ஆபத்து என்றும் சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறதா இந்தியா என்றும் தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என்றும் பாஜக ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கேரளா, அசாம், புதுச்சேரியில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. புதுச்சேரியில் பாஜக காங்கிரஸ் தொண்டர்கள் மோதல்களால் பரபரப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் சிறைப்பிடிப்பு, படகு பறிமுதல். இலங்கை படையினரின் அட்டூழியம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்பவர்களுக்கு ஒரு பிடி மண் கூட கிடைக்காது என நாற்றம்பள்ளியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேச்சு. திண்டுக்கல்லுக்கு நேற்று வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளரிடம் பேசுகையில், திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பொதுமக்களின் ஆதரவோடு 200 தொகுதிகளுக்கும் மேல் வெற்றி பெறும். பாஜகவின் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்குவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது. 8 திக்குகளில் இருந்து வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கேரளா பாஜக வேட்பாளர் சோபா சுரேந்திரன் மீது புகார். காணொலியில் வெளியாகி பரபரப்பு. பெண்களுக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றங்களுக்கு 33% இடஒதுக்கீடு மசோதா திருத்தத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். ஏப்ரல் 16 சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற அரசு முடிவு. திமுக கூட்டணி வெற்றி மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மாபெரும் வெற்றியானது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறின் அறிகுறியாக இருக்க வேண்டும் என்று திமுக எம்பியும் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கருணாநிதி தேர்தல் பரப்புரையில் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா போட்டியிடும் தொகுதியில் உள்ள பபானிபூரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்திற்கு பிறகு நீக்கப்பட்ட வாக்காளர்களில் 40%க்கும் அதிகமானோர் முஸ்லிம்கள். இந்த நீக்கங்கள் தற்செயலானவை அல்ல, மாறாக ஒரு குறிப்பிட்ட குழுவினரை குறிவைத்து நடத்தப்படுபவை என மம்தா கண்டனம் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை தொடங்கியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடியின் மிகவும் விளம்பரப்படுத்தப்பட்ட இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. தன்னைத்தானே விஸ்வகுரு என்று சொல்லிக் கொள்பவர் அம்பலமாகி உள்ளார். ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் தொடர்பாக பிரதமர் மோடியை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. பஞ்சாயத்து தேர்தலில் கூட நிற்காத திராவிடர் கழகம் வேட்பாளர்களை விட மிகுந்த அக்கறையுடன் ஏன் இப்படி அலைந்து திரிந்து பிரச்சாரம் செய்கின்றது? எங்களுக்காக அல்ல, உங்கள் சந்ததிகளுக்காக, அவர்களின் கல்வி உரிமைக்காக, வேலை வாய்ப்பு உரிமைக்காக, அடுத்த தலைமுறையின் சுயமரியாதைக்காக என கம்பம்போடி தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட தமிழர் தலைவர்கள் ஆசிரியர் அவர்களின் உரை விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அண்மை கால பேச்சுகள் அரசியல் நாகரிகத்திற்கு ஏற்ப அமையவில்லை. தானும் ஒரு தேர்தல் போட்டியாளர் என்பதை கடந்து தான் வசிக்கும் பொறுப்புகளை மறந்து தன்னிலை இழந்து பேசி வருகிறார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதை விட மக்கள் மனதில் நாம் என்னவாக பதிவாகி இருக்கிறோம் என்பதே முக்கியமாகும். அதில் திரு எடப்பாடி பழனிசாமி மிக பெரிய கீழிறக்கத்திற்கு போய்விட்டார். தோல்வி உறுதி என்று தெளிவாக தெரிந்ததால் முற்றிலும் நிதானம் இழந்து ஜன்னியில் பிதற்றுவது போல அவரது பேச்சு அமைந்திருக்கிறது. ஏற்கனவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து பேசியதும் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை குறித்து பேசியிருப்பதும் பண்பற்ற பேச்சுகள், அநாகரிகத்தின் உச்சம். இது கண்டனத்திற்குரியதாகும் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள், கட்டுரைகள், உரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.